வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த மாதம் நவம்பர் எபிலெப்சி அவேர்னஸ் மந்தா கொண்டாடுறாங்க. எபிலெப்சி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். மிக முக்கியமா ஒரு ஸ்பெஷல் கிட் இருக்கும்போது, அதாவது ஆர்டிசம் ஆர் ஏடிஹெச்டி கிட்ஸ் இருக்கும்போது அவர்களுக்கு எபிலெப்சி ஆர் சீசர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா, இல்ல எபிலெப்சி ஆர் சீசர் வலிப்பு நோய் எதற்காக வருது, பெற்றோர்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டும். சில நேரங்களில் ஹை ஃபீவர்னால கூட வலிப்பு வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, திடீர்னு ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரங்களில் பெற்றோர்கள் எப்படி அவங்கள அணுக வேண்டும். மிக முக்கியமா வெளிநாட்டுல குளிர் பிரதேசத்துல இருக்கும்போது அந்த குளிர் பிரதேசத்துல இருக்கிறதே ஒரு காரணமா இருக்கா ஃபிட்ஸ் வரதுக்கு இல்ல சீசர் வரதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல் நம்மளோட கலந்துக்க போற டாக்டர் ரஞ்சித் குமார் மனோகரன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒன் ஆஃப் த டாப் பீரியாடிக் நியூராலஜிஸ்ட் இன் சென்னை. ஓரூர்ல இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில சீனியர் கன்சல்டன்டா இருக்கிறாங்க. இன்னும் பல விஷயங்கள் டாக்டர் பத்தி இருக்கு. இந்த துறையில தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே வராங்க. எபிலெப்சி சம்பந்தமான பற்றியான ஆர்டிகல் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. நமக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். தேங்க்ஸ் டாக்டர் உங்க டயத்துக்கு. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அண்ட் அகைன் நவம்பர் இஸ் த எபிலெப்சி அவேர்னஸ் மந்த். நிறைய நீங்க பேக் டு பேக் உங்களோட சேனல்லையும் பார்த்துருக்கோம் இன்டர்வியூஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆகுது. உங்களோட டயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அகைன் பிக் தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோ பார்த்த பிறகு நிறைய ஃபீட்பேக், நிறைய மக்கள் ரொம்ப எளிதா புரியுற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா ஏடிஹெச்டி ஆர்டிசம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கன்சல்ட் பண்றது இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து அப்படின்னு நிறைய பேர் எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஆர்ஐ பாப்புலேஷன், பர்டிகுலரா தமிழ் ஆடியன்ஸ், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க லாஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூக்கு அப்புறம் எங்களை நிறைய ஃபேமிலிஸ் கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யூஎஸ்ல செட்டில் இருக்க தமிழ் ஃபேமிலிஸோட அவங்களோட ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபீலிங்ஸ். இன்ஃபேக்ட் நான் பேசும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் சார் தமிழ்ல பேசலாமான்னு கேட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் வெரி குட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சர்வீஸ். ஷோர் தேங்க்ஸ் டாக்டர். ஸோ இந்த எபிலெப்சி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப காமன் கொஸ்டின்லேருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். இந்த எபிலெப்சி அண்ட் சீசர் இது ரெண்டு வேற டேர்மா இல்லை ஒன்றுக்கு ஒன்று உடன்பட்ட டேர்மா? ஸோ இதை பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த மந்த் நவம்பர் நேஷனல் எபிலெப்சி அவேர்னஸ் மந்த். ஆக்சுவலா இந்த மூவ்மெண்ட் யூஎஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எபிலெப்சிங்கிறது ஒரு மேஜர் டிசார்டர் அஃபெக்டிங் அப் டு 1%. இன்ஃபேக்ட் 3 million people are living with epilepsy in US. Yes. So 3 million 30 lakhs. ஸோ அந்த அளவுக்கு ஒரு காமனான நியூராலஜிக்கல் டிசார்டர். ஸோ நீங்க நியூராலஜினா ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்கவாதம்னு சொல்லுவோம், நியூரோ டீஜெனரேட்டிவ், அது அந்த அளவுக்கு காமனான டிசார்டர். ஓகே, ஸோ உங்க கொஸ்டின் சீஷர்னா என்ன, எபிலெப்சினா என்ன, ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? ஸோ ஐ வில் டிஸ்கிரைப் லைக் திஸ். சீஷருங்கிறது சிம்டம், அதாவது பொதுவா தமிழ்ல வலிப்புன்னு சொல்லலாம். கால் கை வலிப்பு, அதாவது கால் கை, அதைத்தான் நம்ம கொலோகியலா சொல்லும்போது காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம். அந்த வலிப்பு வெட்டு அந்த சிம்டம்க்கு பேரு சீசர். இங்கிலீஷ்ல ஃபிட்ஸ்னு சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ்னுங்கிற வார்த்தை ரொம்ப காமனா யூஸ் பண்றாங்க தமிழ் மக்களே. சோ சீசர் சிம்டம். அடிக்கடி சீசர் ஃபிட்ஸ் வரக்கூடிய அந்த நோய், அந்த தன்மைக்கு பேரு வலிப்பு நோய், எபிலெப்சின்னு சொல்லுவோம். சோ தமிழ்ல சொல்ல வந்தா சீசர்னா வலிப்பு, எபிலெப்சினா வலிப்பு நோய். நிறைய நம்ம கம்யூனிட்டியும் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டாக்டர் மீட் பண்ண போகிறோம், உங்களோட கொஸ்டின் சொல்லுங்க அப்படிங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க அமெரிக்காவில் சிடிசியோட அந்த ரிப்போர்ட் எடுத்து காமிச்சிருந்தீங்க. ரீசன்ட் டைமாக ஸ்பெஷல் கிட்ஸ் அண்ட் ஆர்டிசம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு. ஸோ அது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் ஆர் ஏடிஹெச்டி இருந்தாலே அந்த குழந்தைக்கு எபிலெப்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதர்வைஸ் கேட்டிருந்தாங்க ஒரு குழந்தைக்கு எபிலெப்சி இருந்தாலே ஆர்டிசம் ஆர் ஏடிஹெச்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. இந்த ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா குழந்தைங்கன்னா 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எபிலெப்சியோட ப்ரிவலன்ஸ் பெர்சன்டேஜ் 0.5 to 1%. அதாவது ஒரு கிளாஸுக்கு போறோம், அந்த கிளாஸ்ல 4 செக்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு செக்ஷன்ல 50 குழந்தைங்க, 200 பேர். அந்த 200 பேர்ல ஒன்னு அல்லது 2 குழந்தைக்கு எபிலெப்சி உறுதியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. So 0.5 to 1%. இது நார்மல் பாப்புலேஷன், நார்மல் டிபிக்கலி டெவலப்பிங் ஸ்கூல் கோயிங் ஆவரேஜ் சைல்ட்.
ஆட்டிசம், ஏடிஹெச்டி இதெல்லாம் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் நம்ம டீடைல்டா பார்த்திருக்கோம். இந்த டிசார்டர்ஸ்ல எபிலெப்சியோட ப்ரிவலன்ஸ் ஸ்கைராக்கெட்ஸ் டு 20 to 30%. எஸ், அதாவது ஒரு 3 அல்லது 4 குழந்தை ஆட்டிசம் ஏடிஹெச்டி இருக்குன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபிட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 200ல 1 வர்சஸ் 3-4ல 1. ஸோ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். இது இது ஆட்டிசம் ஏடிஹெச்ல எபிலெப்சிக்கான சான்ஸ். இப்ப நீங்க ரிவர்ஸா ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, எபிலெப்சி இருக்கிறவங்களுக்கு ஆட்டிசம் ஏடிஹெச்டி இருக்க சான்ஸ் இருக்கா? ஸோ எபிலெப்சி பல காரணங்கள்னால வரலாம். பர்டிகுலரா இந்த ஜெனட்டிக் மரபணு சம்பந்தப்பட்ட எபிலெப்சி ஏற்படுறவங்களுக்கு செகண்டரியா ஆட்டிசம் ஏடிஹெச்டி சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஹைன்னு சொல்லிட முடியாது. ஒரு 5-10% இருக்க சான்ஸ் இருக்கு. புரியுது டாக்டர். இந்த ஒரு கேள்வியும் நிறைய கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபெலோஷிப் வந்து கனடாவில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த குளிர் பிரதேசத்தில் மக்கள் மேக்ஸிமம் டைம் இப்போ ஆல்ரெடி குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ யூகேல யூரோப்பில் இருக்கவங்க குளிர் அதிகமாக இருக்கும், யூஎஸ் கனடாவில் எப்படி இருக்கும், இந்த குளிர் ஒரு காரணமாக இருக்கா இந்த வலிப்பு நோய் வரத்துக்கு? இல்லை வலிப்பு நோய் வரும்போது இந்த குளிர் பிரதேசத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக? இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வலிப்பு நோயை பொறுத்த வரைக்கும், சீசரை பொறுத்த வரைக்கும் 2 வேர்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். காஸ், ட்ரிகர். காஸ்னா காரணம், ட்ரிகர்னா தூண்டுதல். இப்ப பல காரணங்கள்னால வலிப்பு நோய் ஏற்படலாம். காமனா பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போதும் மூளையோட உருவாக்கத்திலேயே ப்ராப்ளம் சரியா ஃபார்ம் ஆகல, அதுக்கு பேர் மால்ஃபர்மேஷன். இல்ல பிரெயின்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது ஒரு தழும்பு ஏற்பட்டு மூளை காய்ச்சல் தழும்பு ஏற்பட்டு அந்த தழும்புல இருந்து ஃபிட்ஸ் வருது. அல்லது ஒரு சின்ன ஒரு கட்டியோ அல்லது ஒரு டியூமரோ இருந்து ஃபிட்ஸ் வருது. அல்லது ஜெனட்டிக் காரணம். இதெல்லாம் காரணம். இது இருந்தா மட்டும்தான் ஃபிட்ஸ் வரும். பட் எபிலெப்சி இருக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு ஆல்ரெடி எபிலெப்சி இருக்கு, அவங்களுக்கு டெய்லி ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்காது. இப்ப அவனுக்கு எபிலெப்சி இருக்கு, நல்லா கண்ட்ரோலா இருக்கு. ஒரு நாள் ஃபீவர் வந்துச்சு, ஒரு நாள் அவன் சரியா தூங்கல, ரொம்ப ஒரு 12 மணி நேரம் டிராவல் பண்ணாங்க, ரொம்ப ஒரு பார்ட்டில ஒரு பிசிக்கலி ஸ்ட்ரெயின் ஆயிட்டாங்க, எமோஷனலி ஸ்ட்ரெயின் ஆயிட்டாங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க, அன்னைக்கு சீசர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அன்னைக்கு அந்த சீசர் அந்த ஃபேக்டர் ட்ரிகர் பண்ணுச்சு. சோ அதுக்கு பேர் ட்ரிகர். சோ காஸ் வேற, ட்ரிகர் வேற. சோ குளிர் பிரதேசத்துல இருக்கிறது, டெம்பரேட் கிளைமேட்ல இருக்கிறது, ஹையர் லாட்டிடியூட்ல இருக்கிறது, இதெல்லாம் காஸ் கிடையாது. மேபி சில பேருக்கு கோல்டு சீசன்ல அடிக்கடி ஃபீவர் வரலாம், இல்ல காமன் கோல்டு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு சான்ஸ் கூட, டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் சில ட்ரிகரா அமையலாம். ஸோ அப்படி யாருக்காச்சும் இருக்குன்னா மேபி அந்த சீசன்ல அவங்க அவாய்ட் பண்றது பெட்டர். பட் பை அண்ட் லார்ஜ் விண்டர்ல இருக்கிறதுனாலயோ இல்ல கோல்டு கிளைமேட்ல இருக்கிறனாலயோ வலிப்பு நோய் வராது. ஓகே டாக்டர், நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் இந்த ஃபீவர் பற்றி சொன்னதுனால இந்த கேள்வி வருது. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்கல்ல, ஒரு சீசர் வந்து ஒரு வலிப்பு நோய் வந்து ஓகே ரொம்ப காமன், வித்தின் 5 years அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹை ஃபீவர்னால் வருது. ஸோ இதை வந்து நான் எபிலெப்சியில் எடுத்துக்கணுமா, இல்லை இது வந்து ஒரு நார்மலான ஒரு வலிப்பு குழந்தைங்களுக்கு ஏற்பட்டதுன்னு நான் ஆஸ் அ பேரண்ட்ஸாக விட்டு போகணுமா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இன்னைக்கு இந்த டிஸ்கஷன்ல ஐ வில் பி வெரி ஹாப்பி. 6 மாசத்துல இருந்து 6 வயசுல உள்ள குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஷூட் அப் ஆகும்போது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது, பர்டிகுலரா சடனா ஸ்பைக் ஆகும்போது சீசர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 5% to 10% கிட்ஸுக்கு இருக்கலாம். அதாவது 20ல 1 அல்லது 10ல ஒரு குழந்தையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு காமன். நீங்க ஒரு ரிலேட்டிவ் மீட் பண்றீங்க, ஒரு 10 பேரை மீட் பண்றீங்க, ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு பேரு ஃபெப்ரைல் சீசர். அது வலிப்பு நோய் கிடையாது. ஃபீவரே இல்லாம எந்த ஒரு ப்ரொவோகேஷனுமே இல்லாம தூக்கத்திலேயோ அல்லது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ ஃபிட்ஸ் வருதுன்னா அது வலிப்பு நோய்க்கான அறிகுறியா இருக்கலாம். சோ இந்த ஃபீவரோட வரக்கூடிய அந்த ஃபிட்ஸ் அந்த 6 மாசத்துல இருந்து 6 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு அது பொதுவா பாத்தீங்கன்னா நார்மல் சைல்டு, டிப்பிக்கலி டெவலப்பிங் சைல்டு, அவங்களோட டெவலப்மெண்ட், பின்னால அவங்களோட ஐக்கியூ, பின்னால அவங்களுக்கு வலிப்பு நோய் அப்படிலாம் கிடையாது. சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடோட ஸ்டாப் ஆயிடும், ரெக்கரன்ஸ் கூட ஆகாது. சார் அடிக்கடி வந்துச்சிட்டு இருக்குன்னா அப்ப நம்ம பீடியாட்ரிகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணுவோம். சோ ஃபெப்ரைல் சீசர் வேற, வலிப்பு நோய் வேற. இந்த ஃபெப்ரைல் சீசரே ப்ரோலாங் ரொம்ப பீரியட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வித்தின் 1 minute 2 minute இக்னோர் பண்ணுங்கள், இல்லை அதற்கு மேலேனா வந்து
கன்சல்ட் பண்ணுங்க டாக்டர், அப்படி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா டாக்டர்? யா, தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ பெரும்பாலான ஃபெப்ரைல் சீசர், பொதுவாகவே சீசர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ்ல ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா பிரெயினுக்கே பார்த்தீங்கன்னா அந்த சீசரை கட்டுப்படுத்தக்கூடிய மெக்கானிசம் இருக்கு. சில சுச்சுவேஷன்ல 15 to 20 மினிட்ஸை தாண்டி கூட போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீசர், ப்ரொலாங்டு. அது ஒரு குழந்தைக்கு வருதுன்னா மேபி ஒரு அண்டர்லைங் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற சஸ்பிஷன் வரும். அந்த சுச்சுவேஷன்ல பீடியாட்ரிகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க உங்க பீடியாட்ரிஷியன்ல ரெஃபரல் கேட்டு வாங்கிக்கலாம். ஈவன் ஒரு தடவை கூட ஃபீவர் இல்லாம ஃபிட்ஸ் வந்தாலும் டெஃபினட்டா கன்சல்ட் பண்ணணும். இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, இப்போ யூஎஸ் மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துங்க டாக்டர். இங்கே வந்து நாங்கள் போய் டாக்டர் வந்து பார்க்கணும்னா பீடியாட்ரிஷியன் போகணும். அடுத்தடுத்த ஸ்டெப், அதாவது இங்கே போய் ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே அந்த குழந்தையோட கண்டிஷன் வந்து நம்மளால் சொல்ல முடியல உண்மையாகவே எபிலெப்சி இருக்கா இது ஒரு ஃபெப்ரல் சீசர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இங்கே பேரண்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் டாக்டர்? எஸ், ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து பீடியாட்ரிஷியன் போகும்போது நம்மள ப்ரிப்பேர்டா போறது பெட்டர். சோ காமன் என்ன கேட்பாங்க, என்ன ட்ரிகர் இருந்துச்சு, ஃபீவர் இருந்துச்சா, டியூரேஷன் ஆஃப் த சீசர் எவ்வளவு. இதுல ஒரு பாயிண்ட் நான் ரைஸ் பண்ண விரும்புறேன். நார்மலா பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஃபிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மயக்கமா இருப்பாங்க. அந்த மயக்கத்தோட டியூரேஷன் நம்ம சேர்த்து சொல்லிடுவோம். 30 மினிட்ஸ் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து 30 மினிட்ஸ் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. அந்த ஆக்சுவல் சீசர், அதாவது ஜெர்க்கு வந்துகிட்டு இருக்கிறது, அந்த வேக்கன்டாஸ்ட், அதோட டியூரேஷன் தான் சீசரோட டியூரேஷன். அதுக்கப்புறம் அவங்க தூங்குறது மயங்கிட்டு இருந்தது வந்து சீசருக்கு கிடையாது. ஸோ ஆக்சுவல் டியூரேஷன் ரிப்போர்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்க பீடியாட்ரிஷியன்ட்டே உங்க கன்சர்னை ரைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு பீடியாட்ரிகாலஜி ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா we will be happyன்னு கேட்டு வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. if they find it is required they will refer. இப்போ யூஎஸ் மாதிரி இடத்துல வெயிட்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் செகண்டரி பீடியாட்ரிஷியன் ஒரு இந்தியாவில் வந்து கன்சல்ட் பண்ணுறதும் பிரச்சனை இல்லை டாக்டர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்? டெஃபினட்டா. ஸோ நீங்கள் அதுதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் லிவிங் இன் இந்தியா. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒரு கன்சர்ன் இருக்குன்னா டெஃபினட்டா இந்தியன் பீடியாட்ரிகாலஜிஸ்டோ அல்லது இந்தியன் நியூராலஜிஸ்ட் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஒரு செகண்ட் ஒப்பீனியன், டெலிமெடிசின், ஆன்லைன் கன்சல்ட், அது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏதாச்சும் ஒரு ரெட் ஃபிளாக்ஸ், ஒரு முக்கியமான ஒரு டேஞ்சர் சைன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹைலைட் பண்ண முடியும். நீங்க உங்க பீடியாட்ரிஷியன் அதை சொல்லாம கூட இருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம், ஹைலைட் பண்ணாம இருந்திருக்கலாம், மேபி அந்த கன்சல்டேஷன்ல அது பிக்கப் ஆகாம இருந்திருக்கலாம். ஸோ அதை நம்ம ரைஸ் பண்ணும்போது யூ கேன் ஆக்சுவலி கோ பேக் அண்ட் ரீவிசிட் தம். அது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க டாக்டர். எப்பயுமே வந்து அது எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே போய் ஒரு பீடியாட்ரிஷியனை அணுகிறதுக்கும் இந்தியாவில் ஒரு பீடியாட்ரிஷியனை அணுகிறதுக்குமான அந்த வித்தியாசம் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய நம்மளால் ஷேர் பண்ண முடியுது. அதுவும் வந்து தமிழ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லும்போது நிறைய அந்த ஃபீட்பேக் வந்து வருது டாக்டர். இப்போ சப்போஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்திருக்கு, அவங்க வந்து மேக் ஷூர் பண்ணும் இது வந்து ஒரு ஃபெப்ரல் சீசரா இல்லை இது எபிலெப்சியா, இதை வந்து நான் கன்சர்னாக எடுத்துக்கணுமா? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஒரே பதறிடுவோம், நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. இதெல்லாம் நோட் பண்ணணும். இப்போ வந்து ஃபிட்ஸ் வந்தானா எவ்வளோ நேரம் ஃபிட்ஸ் வருதா, இதெல்லாம் எதை நோட் பண்ணணும்னு ஆஸ் அ பேரண்ட்ஸாக தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட யாராவது வராங்க இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்துச்சு, ஆஸ் அ டாக்டராக நீங்கள் பேரண்ட்டை என்னென்ன கேட்பீங்க? அதை வந்து சொல்லிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் வரும்போது அவங்க மீன்ஸ் நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் 1 நம்ம கேட்கறது ஏதாச்சும் ட்ரிகர் இருந்துச்சா, அதாவது ஃபீவர் இருந்துச்சா, காஃப் கோல்டு இருந்துச்சா, அந்த குழந்தை அன்னைக்கு சரியா தூங்காம இருந்தாங்களா, ஏதாச்சும் ஒரு எக்ஸசிவ் பிசிக்கல் அது எமோஷனல் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சா, இதுக்கு பேர் ட்ரிகர்ஸ். நம்பர் 2, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்திருக்கா. நம்பர் 3, அவங்க டிப்பிக்கலி டெவலப்பிங் நார்மல் சைல்டா இல்ல டெவலப்மெண்டல் டிலே, ஆட்டிசம், ADHD அது மாதிரி எதுவும் இருந்துச்சா. அடுத்து ஃபேமிலி ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபிலெப்சி, ஃபெப்ரல் சீசர் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் ஃபேமிலி ப்ரீடிஸ்போசிஷன் சொல்லுவோம் இருக்கு. ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி எதுவும் இருக்கா. அடுத்து அந்த சீசரோட தன்மை, டூரேஷன் என்ன கேட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் முடிஞ்சா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஹோம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அந்த சீசரே மொபைல் போன்லயே வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். எங்கள்கிட்ட வர பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பேனிக் ஆயிடுச்சு சார், பதட்டம் ஆயிடுச்சு சார், அதனால வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேனிக் ஆகுறது ரொம்ப காமன். பட் அடிக்கடி ஃபிட்ஸ் வர குழந்தைங்க சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட் வந்து நிதானமா பேனிக் ஆகாம அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எண்டு வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்துட்டாங்கன்னா அது மாதிரி ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் டாக்டருக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு டாக்டர்ஸ் காமனா கேட்கிற கொஸ்டின்ஸ்.
அதுமாரி மிக முக்கியமான ஒரு விஷயமும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் ரஞ்சித்குமார் மனோகரன் அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா குழந்தைக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு ஃபஸ்ட் எய்டு பற்றியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து உங்கள் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது இல்லைங்கிறது தான் செகண்டரி. ஆனால் அந்த பற்றியான ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் பதறிடுவோம், என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஒரு முதல் தடவை வந்து ஒரு ஃபிட்ஸ் வரும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள், நான் லிங்க்குமே அது கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான நிறைய பேர் கேட்ட கேள்வி டாக்டர், இப்போ எபிலெப்சி இருக்குது, இந்த எபிலெப்சிங்கிற ஒரு நோய்க்கு மருந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க டாக்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ எந்த ஒரு நோயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ் இருக்கும், ஒரு சிம்டம் இருக்கும். ஸோ இப்போ என்ன காரணத்தினால எபிலெப்சி உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறது காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள், மூளையில ஒரு சின்ன கட்டியோ ஒரு தழும்போ இருந்து ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ற கேட்டகரியும் இருக்கு. அதுக்கு பேர் எபிலெப்சி சர்ஜரி. அந்த மாதிரி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா எபிலெப்சி கியூர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. கியூர்னா அதை பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஃபிட்ஸே கிடையாது அப்படிங்கிற தன்மை. அப்படி இல்லாத கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஃபிட்ஸை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு மெடிசின்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு ஆன்டி சீஜர் மெடிகேஷன்ஸ் சொல்லுவோம். நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. சோ நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சில டெஸ்ட்கள்லாம் பண்ணி என்ன டைப் எபிலெப்சி, என்ன ஏஜ், பாயா கேர்ளா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த டைப்புக்கு பெஸ்ட் மெடிசனை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட், டாக்டர் சொல்ற மாதிரி ரெகுலரா கொடுக்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குன்னா அன்னைக்கு ஒரு நாள் இன்சுலினோ டேப்லெட்டோ எடுத்துக்கலாம், கொஞ்சம் சுகர் ரைஸ் ஆகும். பட் ஆனா பெருசா சிம்டம் உண்டாக்காது. அடுத்த நாள் சுகர் கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் ஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் மெடிசன் விட்டா கூட அன்னைக்கு ஃபிட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரெகுலர், அதுக்கு பேர் காம்ப்ளைன்ஸ். மெடிசனை ரெகுலரா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர் டாக்டர். அதே மாதிரி வந்து உங்கள் ஆர்டிக்கல் நான் பார்த்துருக்கேன், அந்த எபிலெப்சி சர்ஜரி பற்றி நீங்கள் சொன்னது. வாழ்த்துக்கள் டாக்டர். ஏன்னா வந்து நிறைய ஆர்டிகல்ஸில் அந்த நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அதான் கண்டிப்பாக வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் எகைன் வந்து நம்ம தமிழ்நாடு ஒரு மருத்துவத்துறையில் எதை நோக்கி போகிறது, எவ்வளோ ஹைட் வந்து ரீச் ஆகுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர். இந்த மெடிசன் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு என்னோட நண்பர் வந்து சொன்னது வந்து அவங்க வந்து எபிலெப்சிக்காக மெடிசன் எடுத்திருக்காங்க. அவங்க சொன்னது வந்து நான் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை இங்கே வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அது கரெக்டான மெடிசன் தான், அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட யாராவது கன்சல்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து இங்கே அனுப்ப முடியுமா? வெளிநாட்டுக்கு, அது யூகேவாக இருக்கலாம், யூஎஸ், கனடா, அனுப்ப முடியுமா? அந்த ப்ராசஸ் எப்படி டாக்டர்? ஸோ நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன்னா மெடிசன் அங்கே அவ்வளோ ஈஸியாக ரெடியாக கிடைக்கிறது இல்லை, அவைலபிளாக இல்லை. ஸோ அல்லது ஸ்டாக் முடிஞ்சிருச்சு, இல்லை ஏதோ ஒரு டிஸ்ரப்ஷன்னால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிசன்ஸை அங்கே கொரியர் மூலம் அனுப்புகிற ஆப்ஷன் இருக்கு. நிறைய கொரியர் சர்வீசஸ், DHL, நிறைய ஃபெடெக்ஸ், அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து லீகல் ரூட்லேயே நம்மளால பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன், நம்ம இந்தியன் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் பிளஸ் சில தேவையான டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர் அப்ரூவ்டு மெடிசன்ஸ். டெஃபினட்டா நாங்க ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு 4-5 பேருக்கு அனுப்பணும். சக்சஸ்ஃபுல்லா தே ஆல் காட் இட் அண்ட் தே ரிசீவ்ட் தி மெடிசன். சோ டெஃபினட்டா மெடிசன் நம்மளால இந்தியால இருந்து டெலிவரி பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, சம் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருப்பாங்க பர்டிகுலர் டிராவல் சீசன். ஸோ பை சான்ஸ் அவங்க வந்தாங்கன்னா எனஃப் ஸ்டாக் அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து விடுறது ரொம்ப நல்லது. ஸோ எபிலெப்சியை பொறுத்த வரைக்கும் எங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்றது, 1 மந்த்துக்கான ஸ்டாக் நீங்க முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா மெடிசன் முடிஞ்சு போற டயத்துல போய் நம்மளால அது வாங்க முடியாது. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். கரெக்ட். ஸோ ரிகார்டிங் வந்து ஆட்டிசம் ஆர் ADHD வந்து அதுக்குமே வந்து மெடிசன் இருக்கா? அதுவுமே இந்த மாதிரி வந்து ஷிப் பண்றீங்களா? எஸ். ஸோ ஆட்டிசம் ADHDக்கு பாத்தீங்கன்னா கியூர் பண்ற மெடிசின்ஸ் கிடையாது, பட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் நாங்க நிறைய கொடுக்குறோம். சப்ளிமெண்ட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கெமிக்கல்ஸ், அதாவது அது ட்ரக்னு கூட சொல்ல முடியாது. சப்ளிமெண்ட், அதாவது ஒரு மல்டிவிட்டமின் ஃபார் பிரெயின்னே வச்சுக்கோங்களேன். எப்படி பாடிக்கு பசிக்கல, வெயிட் கூடல, பாடி வீக்கா இருக்குன்னா மல்டிவிட்டமின் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி பிரெயினுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி நிறைய டைப் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவலா அந்த குழந்தைக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் தேவைங்கிறத நம்ம கன்சல்டேஷனுக்கு அப்புறம் டிசைட் பண்ணி we are sending them. In fact, we have a service where we can send to US patients. ஓகே. ஏன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுதான் நான் போஸ்ட் போடும்போது, பர்டிகுலர் ADHDக்கு வந்து அந்த மெடிசன் இருக்கா? ஈவன் வந்து இங்கேயுமே வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க ADHD ஆர் ஆட்டிசத்துக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி க்யூரபிள் இல்லைனாலும் அதை வந்து தன்மையை குறைக்கிறதுக்கான அந்த மெடிசன் வந்து நிறையா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க.
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிசின்ஸ் இருக்கு. கரெக்ட். சோ அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் அக்ரெசிவ் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிசின்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மெடிசின்ஸ் லோக்கல்லையும் அவைலபிளா இருக்கு. FDA அப்ரூவ்டு மெடிசின்ஸ், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் US அப்ரூவ்டு மெடிசின்ஸ் நாங்களும் பிரெஸ்கிரைப் பண்றோம். சூப்பர் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எபிலெப்சி பற்றியான ஒரு விஷயம், ஆட்டிசம் ADHD பற்றி நீங்கள் தொடர்ந்து உங்கள் சேனலில் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டுருக்கீங்க டாக்டர். பல ஃபேமிலிக்கு வந்து உங்களுக்கு தெரியாது, பல ஃபேமிலிக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த நேரத்தில் நீங்கள் லாஸ்ட் வீடியோ நல்லா சொன்னீங்க, அந்த பஸ்ஸை வந்து அந்த நேரத்தில் நம்ம விட்டுட்டோம்னா ஒரு குழந்தையோட அந்த அண்டர்லைங் ப்ராசஸ் எப்படி போகுது அப்படின்னு நல்லா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்கள் சேனல் மூலம் இந்த நேஷனல் எபிலெப்சி அவேர்னஸ் மந்த் நவம்பர்ல ஸ்பெசிஃபிக்கா உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இஃப் எனிபடி நீட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப், ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அஸ். வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர்.